ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரியோ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேல். இன்னைக்கு நம்ம ஒரு யூனிக் ப்ரீமியம் லுக் கிளாசிக் எல்லாமே கலந்த ஒரு சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். பிராண்ட் நேம் வந்து அமிகோ, மாடல் நேம் அர்பன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைனிங் பை இங்கிலாந்து பேஸ்ட் டிசைனுங்க. இது ஓகேங்களா? இது கிளாஸியாக இருக்கும் லுக் வைஸ். ஃபுல்லி அலுமினியம் ஃப்ரேம். இது பட்டர்ஃப்ளை ஹேண்ட் பேர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு பவர் பிரேக் வரும், உங்களுக்கு வி பிரேக் சொல்லுவாங்க. ரிம்லேருந்து எல்லாம் ஃபுல்லி அலுமினியம். அது பிரேக்கை பொறுத்த வரைக்கும் காஸ்டல் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பேர் நிறைய பேர் வந்து ஃபிக்ஸின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஹப்பில் வர டிரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டல் பிரேக் டிரைவ். இதோட பற்றி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இது ஒரு யூனிக்கான சிஸ்டம். இது ஃபிக்ஸின்றது உங்களுக்கு ஃப்ரீ வீலே லாக் பண்ணியிருப்பாங்க. அது பேர் தான் ஃபிக்ஸி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்டல் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் ரியர் ஹப் அண்ட் ஃப்ரண்ட் ஹப், சென்டர் பாட்டம் எல்லாமே பேரிங்கில் தான் ஒரு ஃபுல்லி சீல்டு பேரிங். அதனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுமாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லைட் கொடுத்துருப்பாங்க. ஒரு பழைய கிளாசிக் லுக் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து டைனாமோ லுக்கில் ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி லைட் தான் உங்களுக்கு. இந்த அர்பன் அமிகோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பஞ்சாப் டெலிவரி போகுதுங்க. ஏன்னா கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் தான் புக் பண்ணாரு, அதுக்கப்புறம் இன்னொரு சைக்கிளும் புக் பண்ணிட்டாரு. 2 சைக்கிள் நம்ம ஒன்றா தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து தான் சைக்கிள்ஸ் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்தே பஞ்சாப் சைக்கிள் கொடுக்குறோம். அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா அந்தளவுக்கு லாங்லேருந்து அவ்வளோ கஸ்டமர்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. நார்த் சைட்லும் சரி, சவுத் சைட்லும் சரி, முக்கால்வாசி ஓவரால் இந்தியா நான் ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ ரீசன் ஸ்ரீலங்கா கூட நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வரோம், நீங்கள் அதுவும் பாருங்கள். எங்கள் பேக்கிங்கில் 200% பர்ஃபெக்டாக இருக்காங்க. உங்களோட நீட் தான். நீங்கள் ஃபுல் ஃபிட்டிங்காக கேட்குறீங்களா, நான் அப்படியே ரேப் பண்ணி கொடுக்குறேன். இல்லை பாக்ஸில் வேணும் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னால் கூட உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துறேன். இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எதுவுமே பண்ண வேணாம். நான் ஹேண்டில் பேர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பெடல் அப்புறம் லைட் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு நான் தனியாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி அதான் கொஞ்சம் அளவுக்கு சேஃப்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் முழுக்க முழுக்க நம்மளுக்கு 200% நம்பி எடுக்கலாம். இல்லைங்க இங்கே கம்மியாக கொடுக்குறாங்க, அங்கே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி எடுக்காங்க. ஒரு சைக்கிளை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கா, சர்வீஸ் சப்போர்ட் இருக்குமா, அவங்க ஃபியூச்சரில் நம்மளுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, அதை நம்பி மட்டும் ஒரு சைக்கிள் ஷாப்பில் பை பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்டே தான் சைக்கிள் வாங்கணும்னு நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. உங்கள் வீட்டாண்டா இருக்காங்களா, ரேட் அதிகமோ கம்மியோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி லோ ப்ராடக்ட் வந்து ஹையாக வைத்தா அது அவங்களோட மிஸ்டேக் தான். அந்த லோ குவாலிட்டியாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எடுத்து வாங்குறீங்களா, நீங்கள் வந்து உஷாராயிடுவீங்க. ஓகேங்களா? இல்லை நான் லோ குவாலிட்டி வந்து ஐயா கொடுத்து வாங்கினா நீங்கள் அதில் ஏமாந்துருவீங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் செக் பண்ணுங்கள் அந்த ப்ராடக்ட் அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு. இல்லை உங்களுக்கு நியர்பையில் இருக்க ஷாப் ஒரு நல்ல ஷாப்பாக இருக்கா போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு சைக்கிளிஸ்ட் இருக்காங்களா, சைக்கிளை பற்றி நிறைய தெரிஞ்சு நாலேஜ் இருக்கா, அவங்கள கேட்டு பாருங்கள். அதனால் ஒரு சைக்கிளை பை பண்ணுறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டாக பை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு காஸ்ட்டும் கஷ்டப்பட்டு உழைகிற காசு தான். அதுமாதிரி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணார், சைக்கிள் ஓகே பண்ணார், ஃபுல் அமௌண்ட் போட்டு விட்டார். எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அவர் அதுக்கப்புறம் எதுவும் பேசவே இல்லை. ஃபுல் அமௌண்ட் போடாத சைக்கிள் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்கன்ட்டார். கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை எப்பவுமே காப்பாற்றுறோம் இல்லை ரியோ நான் காப்பாற்றுவேன். அதனால் நீங்கள் நம்பி எடுக்கலாம். பேக்கிங் வந்து 200% பெஸ்ட்டாக இருக்கும். எதனா ஒரு சில மைன்யூட் மிஸ்டேக் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியோ. பாய் பாய். டேக் கேர்.